Hey everyone, welcome back to my channel Learn Physio with Salome. இன்னைக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பர்சனலான ஒரு விஷயம் தான். நான் என்னோட லைஃப்பில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வீடியோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூலாம் இருந்தது. அண்ட் நான் என்னென்ன விஷயம்லாம் பண்ணி திருப்பி என்னோடய பேக் டு ரொட்டீன் கொண்டு வந்தேன். அண்ட் நீங்களும் லைஃப்பில் என்னென்ன விஷயம்லாம் இதுலேருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் புக்கே ஃபுல்லாக சுத்தமாக தொடவே இல்லை. அதுவே ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய கில்ட்டாக இருந்தது. ஏன்னா ப்ரொடக்டிவாக நல்லா இருந்துட்டு திருப்பி புக்கை தொடாமல் இருக்கிறதே, நம்மளால் திருப்பி புக்கை தொட முடியுமா, நம்மளால் திருப்பி ரீட் பண்ண முடியுமா, நம்மளால் திருப்பி படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்டு தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ தட் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேயாக எப்படியாவது ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு வழியாக நம்ம புக்கை எடுத்தாச்சு. ஹானஸ்ட்லி அந்த பிரேக் எனக்கு பெரிய ஒரு ஸ்கேரியாக தான் இருந்தது. மெடிக்கல் ஹெல்த் இஷ்யூவை தாண்டி எனக்கு திருப்பி நான் என்னால் புக் எடுத்து படிக்க முடியுமா, அதுவும் இல்லாமல் எனக்கு ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வேறு. ஸோ தட் நான் எப்படி எடுத்து படிப்பேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோடு தான் எனக்கு அந்த 2 வீக்ஸுமே போனது. ஒரு வழியாக இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது நம்ம புக் எடுத்து ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம பிஎஸ்எம் ரீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்குள்ளே இது என்ன அப்படின்னா, நான் எப்போவுமே கஷ்டமானதாக எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். அதனால இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பல்காக ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்எம் நம்ம ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே ரீட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டு டூ லிஸ்ட் இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டு டூ லிஸ்ட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் நம்ம டு டூ லிஸ்ட் போட்டு பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும். நம்ம எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம். அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் நமக்கு இருக்கும். ஸோ தட் ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு அதை நம்ம கண்ணு முன்னாடியே ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் அது ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு அதை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ தட் அதே மாதிரி டு டூ லிஸ்ட்டும் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, டைம் அப்படிங்கிறது இம்பார்ட்டான விஷயம். இந்த டைமுக்குள்ளே நான் இதை ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு பேஜையே நான் ஒரு நாள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ தட் நம்ம டைம் எப்போவுமே கண்ணு முன்னாடி இருக்கிறதுக்காக ஒரு வால் கிளாக் நான் எப்போவுமே என் கூட வச்சுருப்பேன். அந்த டைமை பார்க்கும்போது தான் நமக்கு தோணும், நம்ம டைம் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்மளும் ரீட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஜஸ்ட்டு ரீட் மட்டும் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். மிச்சபடி எதுவும் எஃபோர்ட் எடுத்து ரொம்ப படிக்க ரிவைஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணல. ஏன்னா எனக்கு எதுவுமே சுத்தமாக ஞாபகம் இல்லை. எல்லாமே அந்த 2 வீக்ஸில் ஃபுல்லாக வேனிஷ் ஆகிட்டு, சின்ன பேசிக் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. என்ன படித்தேன் எதுவுமே சுத்தமாக ஞாபகம் இல்லை. அதனால் நான் திருப்பி ரிமெம்பர் பண்ணி எனக்கு இதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறதுக்கு நம்ம சும்மா ரீட் பண்ணுறதே நல்ல விஷயம்தான், ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால் இப்போ ரீடிங் மட்டும் நம்ம ஜஸ்ட் ஒரு ரீடிங் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இங்கே நான் என்ன கற்றுக்கிட்டேன், ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நான் கம்பேக் கொடுத்ததில் 5 விஷயம் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்கிட்ட விஷயம். 5 விஷயம் நான் இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ண விஷயம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ரீசெட் வித்தவுட் கில்ட். நம்ம இவ்வளோ நாள் எனக்கு இதாகிட்டு, நான் ஃபிசிக்கலி மென்டலி வீக்காக இருந்தேன், இவ்வளோ நாள் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நான் ஒரு கில்ட்டில் இருந்து நான் அந்த கில்ட்டை ரிமூவ் பண்ணி நான் இவ்வளோ நாள் ஃபுல் பெர்மிஷனோடு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் கம்பேக் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் பிலீவ் பண்ண ஆரம்பித்தேன். நீங்களும் இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷனில் உங்களுக்கு நிறையா பிரேக் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் நினச்ச பிளான் படி எதுவுமே போகாது. அப்போல்லாம் நீங்கள் இந்த வேர்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசெட் வித்தவுட் கில்ட். நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் பண்ணது நடந்து முடிஞ்சிட்டு இப்போ இனி நடக்க போகிறத பற்றி யோசிச்சு நீங்கள் ரீசெட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் செகண்ட் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மூமெண்ட். அதாவது ஜென்ரலாக இப்போ நம்ம ஃபிசிக்கலி ஒரு இல்லா இருக்கோம் அப்படின்னா ஒரே இடத்துலையே நம்ம ஸ்டாக்னண்ட்டாக உட்காந்து அந்த 4 சுவரை பார்த்தே நமக்கு கொஞ்சம் லைஃபே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இப்போ உங்களால் படிக்க முடியல அப்படின்னா ஒரு ஜென்டில் ஸ்ட்ரெச்சஸ், ஒரு வாக் போகலாம். அந்த மாதிரி ஒரு ஜென்டலான ஒரு மூமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதையுமே நான் ஃபாலோ பண்ணேன். இது செகண்ட் நான் கற்றுக்கிட்ட விஷயம். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, மைண்ட் செட் ஷிஃப்ட்.
மைண்ட் செட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்பயுமே நான் வந்து 2 வாரம் எனக்கு வந்து வேஸ்ட்டா போயிட்டு, நான் வந்து லைஃப்ல பின்னாடி இருக்கேன் அப்படின்னு யோசிக்காம, ஐ எம் ரீஸ்டார்ட்டிங், ஐ எம் பவர்ஃபுல். நான் திருப்பி வந்து என்னால ரீஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து மைண்ட் செட்டை வந்து ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி யோசிக்காம நான் வந்து என்னால முடியும், என்னால திருப்பி வந்து கம்பேக் குடுக்க முடியும் அப்படின்னு நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். அது வந்து நான் 3வது நான் கத்துக்கிட்ட விஷயம். அண்ட் 4த் ஒன் வந்து என்ன அப்படின்னா, ஜேர்னலிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டனான விஷயம். நீங்கள் வந்து லைஃப்பில் எங்கே போனாலும் இந்த ஜேர்னலிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சேடாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி எமோஷன் உங்களால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியலனாலும் இந்த ஜேர்னலிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக ஒரு பேப்பர் எடுத்து இல்லைனா ஒரு நோட்டை நீங்கள் அதுக்குன்னு தனியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்ட மாணிக்கு வந்து எழுதுங்க. எழுதுனாலே பாதி பிரச்சனை வந்து கம்மியாயிரும். அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஸ்மால் வின்ஸோ ஒரு ரொம்ப பெரிய தோல்வியோ எதுவாக இருந்தாலும் ஜேர்னலிங் பண்ணால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஜேர்னலிங்குமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன், நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நான் நிறைய தடவை உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பேன். இப்படிலாம் யோசித்த நாட்கள் போய் இன்றைக்கி வந்து ஒரு வழியாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் புக் எடுத்து ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக வந்துட்டுருக்கு. அண்ட் 5th ஒன்றா நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷன். எப்பயுமே வந்து நம்ம கூட இருக்கோம். நம்ம சொசைட்டியில் வந்து நிறையா பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய ஹார்ட்ஷிப்லாம் வந்துட்டு இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியிலே வந்து நம்ம கேட்டு பார்த்தா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வந்துட்டு இருந்திருக்கும். அவங்களுக்கும் நிறைய பிரேக் வந்துட்டு இருந்திருக்கும். அவங்க கரியரில் பிரேக் இருந்திருக்கும். அவங்க லைஃப்பில் நிறைய இன்சிடென்ட்னால அவங்களுக்கு பிரேக் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க நிறைய விஷயம் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நம்ம மற்றவங்க கூட கம்யூனிகேட் ஆகும்போது மற்றவங்களோட ஒரு நல்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம வந்து கேட்கும்போது நமக்குமே வந்து தோணும், இதெல்லாம் ஒரு பிரேக்கே இல்லை, நம்ம இதை தாண்டி வெளியே வரலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் கம்யூனிகேஷன் மூலமாக வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இது 5th விஷயம், அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்தது. முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மைண்டுமே நல்ல பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வேணுமா நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். So back to the video where I am now. I am back reading not 100 pages a day, not my to-do list. இப்போ வந்து பேக் டு த வீடியோ நம்ம வந்தோம் அப்படின்னா, நான் 100 பேஜஸ் வந்து நான் எப்போயும் ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணாமல், நான் வந்து என்னால் இன்றைக்கி வந்து கம்ஃபர்டபுளாக எவ்வளோ கண்டென்ட்ஸ் வந்து என்னால் ரீட் பண்ண முடியுமோ, என்னோட டு டூ லிஸ்ட்டுக்கு நான் ஸ்டிக் பண்ணி நான் ப்ரொடக்டிவிட்டிவாக ரீட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தான் வந்துட்டு இருந்தது. அண்ட் கம்மிங் பேக் ஆஃப்டர் அ பிரேக் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃபாலிங் இருந்தால் தான் நமக்கு வந்து ஹைட்டோட அருமை தெரியுங்கிற மாதிரி, எப்பயுமே நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணாமல் இருந்தால் அந்த விஷயம் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு புரியும். ஸோ தட் எப்பயுமே ஃபாலிங் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு பிரேக் எடுக்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்து நம்மளோட எஃபோர்ட் எடுத்து திருப்பி கண்டினியூ பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறத வந்து இந்த 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஃபைனலி சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் ஓகே டு பாஸ், இட்ஸ் ஓகே டு பிகின் அகெயின் ஈவன் இஃப் இட் இஸ் மெஸ்ஸி. வாட் மேட்டர்ஸ் இஸ் தட் யூ டூ பிகெயின். நம்ம வந்து பாஸ் பண்ணுறது ஓகே தான், திருப்பி பிகெயின் பண்ணுறதும் ஓகே தான். ஆனால் திருப்பி நம்ம வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம திருப்பி பிகெயின் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோரி வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன். Thank you and don't forget to subscribe and hit the bell button. See you all next video. Bye.